ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிர்தம். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே யம்மியான பனானா சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டெம்டிங்கான ரெசிபிங்க. வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சாக்லேட் கேக் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே 3 ஆப்ஷனில் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேக் டின்னில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே தனியாக சலிச்சு எடுத்துடலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா போதும். இதை நல்லா இப்போ நம்ம சலிச்சிடலாம். எல்லாத்தையும் சலிச்சதுக்கப்புறமா ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட 1 கப் அளவுக்கு பாரிஸ் ப்ரௌன் சுகர் நான் சேர்க்குறேன். இந்த பிராண்ட் ப்ரௌன் சுகர் பார்த்திங்கன்னா கேக் செய்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பவுடர் சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். இப்போ 2 வாழைப்பழத்தை நல்லா நான் மேஷர் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். 25 கிராம் அளவுக்கு பட்டர் நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க. இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா எக்கோட ஒயிட் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். நான் இந்த கேக்குக்கு இப்போ 2 முட்டை மட்டும் சேர்த்துக்கிறேன். எக்கோட எல்லோ நம்ம பனானா மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட நம்ம சேர்த்துடலாம். 2 முட்டையோட மஞ்சள் கருவும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக் ஒயிட் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை பீட்டர் வச்சு நல்லா நான் பீட் பண்ணிக்கிறேன். லோ ஸ்பீட் ஹை ஸ்பீடுன்னு மாற்றி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வந்துடும். இப்போ இதாங்க பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம பனானா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம எடுத்துடலாம். இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பேட்டர் கூட எக் ஒயிட் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி எக் ஒயிட் நம்ம தனியாக பீட் பண்ணுறதுனால கேக் நல்லா நமக்கு ஃப்ளப்பியாக கிடைக்குங்க. இதை ஒரு ஸ்பேட்லா ஒன்று வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் இப்போ கொஞ்சம் நமக்கு திக்காக தெரியுது. இது கூட நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துடுறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா பேட்டர் நமக்கு நல்லா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் மூலயமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அவன் ப்ரீஹீட் பண்ணிடலாம். அவனில் கன்வெக்ஷன் மோட் செட் பண்ணிக்கோங்க. நான் 190 டிகிரி வச்சுருக்கேன். ஸ்டார்ட் பட்டன் 2 வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீஹீட் ஆகும். உள்ளார லோ ரேக் வச்சுருக்கேங்க, சுற்றுதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் டின்னில் நம்ம பேட்டர் சேர்த்துடலாம். கேக் பேட்டர் சேர்த்ததும் இந்த மாதிரி டேப் பண்ணிடுங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாது. அவன் ப்ரீஹீட் ஆனதும் நமக்கு இந்த மாதிரி செல்சியஸ் காட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கேக் டின்னை உள்ளார வச்சுருங்க. உள்ளார வச்சுட்டு நம்ம டைமர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் கேக்கு இன்றைக்கி 30 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ண போகிறேன். 30 மினிட்ஸ்க்கு டைம் செட் பண்ணி வச்சுருங்க. ஒரு வேளை செல்சியஸ் கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டைமிங் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் 190க்கு வச்சதுனால 30 நிமிஷம் மட்டும் பேக் பண்ணுறேன். கேக் நமக்கு இப்போ பேக்காகி இருக்கு. டைமிங் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டாப் கொடுத்துட்டு நீங்கள் கேக்கை வெளியில் எடுத்துருங்க.
கேக் இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் நல்லாவே பேக் ஆகி வந்திருக்கு. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா டூத் பிக் வந்து எதுவுமே ஒட்டாமல் ப்ளெயினாக வரணும். அப்போ தான் நல்லா பேக்காக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி திருப்பிட்டு கேக்கை நம்ம பீஸ் போட்டுடலாம். நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குதுங்க. கேக் நல்லா வாசனையாகவும் இருக்குது. இதை வந்து ஒரு நைஃப் வச்சு நம்ம இப்போ பீஸ் போட்டுடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் பனானா கேக் நம்ம ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.